Toyota Glanza மோஸ்ட் அஃபோர்டபுள் வேரியன்ட் தான் நீங்கள் நம்ம கூட இருக்குது. இதுதான் புதுசாக அப்டேட் ஆன Toyota Glanza E வேரியன்ட். ஏன் நான் வந்துட்டு இது அஃபோர்டபுள் வேரியன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னா அது வந்து Toyota Glanzaவோட E வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த 2025 என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டொயோட்டாவில் அதை கார் புக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. ஸோ இதில் வந்துட்டு லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். சேம் இந்த வேரியன்ட் அண்ட் ஆல்சோ எஸ் வேரியன்ட் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே ஒரே மாதிரி கீ ஃபாப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர், ஒரு டார்க் ஷேடில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த டொயோட்டாவோட Glanza அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இ வேரியண்ட்டில் இந்த 2025 ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் தான். எஸ், ஃபைனலி பேசிக் வேரியண்ட்லேருந்து இந்த டொயோட்டாவோட Glanzaல உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். First of all, engine same 1.2 liter 4-cylinder petrol engine, maximum 89 bhp and 130 Nm of torque produce பண்ணக்கூடிய one of the refined and smooth engine அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம டெடிக்கேட்டாக ஒரு ஷார்ட்ஸே பண்ணியிருந்தோம். 4 மாருதி சுசுகி பலேனோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ கூட 4 இன்ஜின் ஆன் பண்ணியுமே இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கும் இந்த இன்ஜின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின். 22.3 km/L இந்த மேனுவல் வேரியண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த இ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் ஆப்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த வேரியண்ட் 22.3 km/L ஆர் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎம்டியோட தான் அந்த வேரியண்ட் வரும். அதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.9 km/L. ஸோ மேனுவலோட ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் அதிகமாக கிளைம் பண்ணுது பிகாஸ் ஆஃப் ஏஎம்டி. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த க்ரோம் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரில்ல கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே சேம் கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துருது. அண்ட் ஃபாக் லேம்ப்காக ஒரு ப்ரொவிஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வேணால் நீங்கள் ஃபாக் லேம்ப் வச்சுக்கலாம். அண்ட் அதை சுற்றி ஒரு க்ரோம் கார்னிஷுமே இந்த பேஸ் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் அண்ட் ஆல்சோ ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. இதுக்கு வந்துட்டு எல்இடி டிஆர்லாம் கிடையாது, அதுக்கு மேலே ஒரு க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஸோ லைட்டாக கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. சைடில் டைமென்ஷன்ஸ் சேம் தான், sub 4 மீட்டர் தான். 2520 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ். ஏன்னா i20 வந்து இதோட வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். டயர் சைஸ் 185/65 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டுமே அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டீல் வீலுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தோன்னா மெக்ஃபர்ஸ் ஸ்டட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்துருது. ரியரில் டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் இந்த இடத்துல கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் ஓஆர்எம்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அதுவுமே எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிளாக் கலர் ஓஆர்எம்ஸ் தான் வருது. அண்ட் ஆல்சோ பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த வேரியண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர சைடில் வேறு எதுவுமே கிடையாது. வீல் கேப்ஸ் அடிஷனலி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலருக்கு அந்த டோர் ஹேண்டில் பிளாக் அண்ட் ஆல்சோ ஓஆர்எம் பிளாக் வந்து பெருசாக தெரியல. நீங்கள் ஒயிட் கலர் எடுத்திங்கன்னா ரொம்ப எவிடென்ட்டாக அது தெரியும். இதில் வந்துட்டு பெருசாக தெரியல. நீங்கள் வேணால் அடிஷனலாக க்ரோம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் Glanzaவோட எந்த வேரியண்ட் எடுத்திங்கனாலுமே எந்த கலர் வேணுனாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் உங்களுக்கு இந்த Glanzaல கிடைக்குது. மேலே ஒரு நார்மலான ஆண்டனா வந்துடுது, ஷார்ஃபின் ஆண்டனா கிடையாது. ரியரில் ஒரு குவார்டர் கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்ட்லேயே ரியரில் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் வந்துடுது. இ அப்படிங்கிற வேரியண்ட்கான பேஜிங் பண்ணியிருக்காங்க. டொயோட்டா லோகோ Glanza பேஜிங் வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் ரியரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ், 2 சைட்லேயும் ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. ஸோ பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. 308 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே வந்துடுது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்சல் ட்ரே வராது. அண்ட் பூட் ஸ்பேஸ் இதுதான், நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. 185/65 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அப்டேட் கொடுத்தாலுமே இந்த ஸ்பேர் வீல் வந்துட்டு அவங்க கட் பண்ணல. 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் இந்த காருக்கு வந்துடும். பார்சல் ட்ரே மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு வராது. ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பெட்ரோல் மேனுவலில் மட்டும்தான் இந்த இ வேரியண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோக்கஸ்ட் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு ஏஎம்டி சிஎன்ஜி அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் Glanza இஸ் அவைலபிள் வித் சிஎன்ஜி.
ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஸ் வேரியன்ட் போய்க்கிற மாதிரி இருக்கும். சிஎன்ஜி வந்துட்டு 31 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் சிஎன்ஜிக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டொயோட்டா கிளான்ஸா வேரியண்ட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் தான் டேஷ்போர்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதெல்லாமே அந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏசி வென்ஸை சுற்றியுமே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் அண்ட் சைட் லாக்கான பட்டன் மட்டும்தான் வருது. அந்த ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இதில் வராது. நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியாது, ரிட்ராக்டும் பண்ணிக்க முடியாது. ஸோ அது மட்டும் இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டோர் பேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த ஃபேப்ரிக் தான் வருது, பட் ஆனால் ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு மட்டும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் ஆல்சோ மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்துருது. நீங்கள் வேணா அடிச்சுனா ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது வராது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்க்கான பட்டன், ஹெட்லாப் லெவலர் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பேனட் அண்ட் ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டாகிள்ஸ் வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெட் பேடலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இந்த வேரியண்ட்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். பட் ஆனால் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு ஜி வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் எஸ் வேரியண்ட்டில் அது கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் வந்துடுது. பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிசிபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இப்போ இந்த காரில் வந்துடும். பாரத் என்கேப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். ஸோ இதில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. சேம் அண்ட் ஆல்சோ எஸ் இந்த 2 வேரியண்ட்டுக்குமே, அதாவது இதுக்கு அடுத்த வேரியண்ட்லுமே இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் இதில் டாகோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம். ரேஞ்ச், ஆவரேஜ், ஃபியூல் எக்கானமி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம், ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் இதில் இப்போ 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு லெதர் ராப்பிங்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான். இதில் கண்ட்ரோல்ஸுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் அடிஷ்னலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்துட்டு பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டொயோட்டா லோகோ இந்த இடத்துல வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைக்காது. வேணால் நீங்கள் டொயோட்டாலே ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்குது. ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பேசிக் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க டொயோட்டா. இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட் மட்டும் வந்துடுது. இதுக்கு அடுத்த வேரியண்ட், அதாவது எஸ் வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கோம். அது வந்துட்டு இதில் கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணாலும் இந்த போர்ட் மூலிமா நீங்கள் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டச் ஸ்க்ரீனே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த போர்ட் அவங்க கொடுக்கல. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் லிவருமே இந்த வேரியண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஃபுல் மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் இந்த க்ரோம் ஸ்ட்ரைப் எல்லாம் வரும். கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இந்த வேரியண்ட்டுக்கு ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்குது. சீட்டோட பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயுமே சேம் அதே க்ளோ பாக்ஸ் தான் வருது. ஸோ 6 ஏர்பேக்ஸ் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிளான்ஸாவோட இந்த ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் வந்துட்டு இந்த கிளான்ஸாவோட ரியரில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு ஆம்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் சீட்டை வந்து 60-40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ்க்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது 2 சைடுமே வந்துடுது. அண்ட் சீட்டோட குஷனிங்குமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சேம் டியூல் டோன் ஃபினிஷில் வந்துடுது இந்த சீட்ஸ். அண்ட் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னாலும் அந்த ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் இங்கேயுமே வந்துடுது. 1/2 லிட்டர் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வரைக்குமே நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் கிடையாது. டோர் ஹேண்டில் மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ சீட்டோட குஷனிங் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கிளான்ஸால். அண்ட் உள்ளே வந்தப்புறம் நல்ல லெக் ரூம் அண்ட் ஆல்சோ நீ ரூம் அப்படிங்கிறது இந்த ரியா சீட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட்டே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ரியரில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சார்ஜிங் சாக்கெட் ஒரு 12 வோல்ட்டில் வந்துருது. ரியர்லையுமே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் சென்டர் பேசஞ்சர் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேபினில் 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். பட் 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே இந்த 2 சீட்டுக்குமே வந்துடுது. ஸோ ரைட் சைடு அஸ் வெல் அஸ் லெஃப்ட் சைடு 2 சீட்டுக்குமே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் அண்ட் ஆல்சோ ஒரு கோட் ஹுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட்டில் கேபின் லாம்ப்ஸ் அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ அதுக்கு மேலே சென்டரில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக ஒரு கேபின் லேம்ப்ஸ் வந்துருது, இதுவுமே ஒரு ஹாலஜன் தான் இருக்குது. ஃபைனலி ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் இ வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைசிங் 6.90 லேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 8.3 to 8.5 லேக்ஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்லேயே இந்த கிளான்ஸாவோட இ வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வேரியண்ட் எடுத்து அடிஷனலி ஒரு சில அக்சரிஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் போதும், இந்த கார் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஹேஷ்பேக்காக மாறிடும். ஸோ இந்த வேரியண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இஃப் யூ ஆர் இன் த பட்ஜெட். ஸோ இதுதான் கைஸ் இந்த டொயோட்டா கிளான்ஸா இ வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.